friends, welcome to Madras Samayal. தீபாவளி மாசம் வந்தாச்சு. அதனால நம்ம வந்து இப்பவே ஸ்வீட்லாம் செய்ய ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான அதே நேரம் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு panல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு கரைஞ்சி கொஞ்சம் சிரப் மாதிரி வரணும். கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியா ஒரு சின்ன சிரப் மாதிரி வந்திருக்குல. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாசனைக்காக 3 ஏலக்காய் அதை வந்து இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். கூடவே 5-6 சொட்டு போல எலுமிச்சப்பழத்தோட சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சர்க்கரை பாகு ரெடி ஆகிரும். அடுத்தது வந்து நம்ம பிரெட்டை ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். மில்க் பிரெட் அப்படி இல்லைன்னா ஸ்வீட் பிரெட் இருக்கும்ல, அது எடுத்துக்கோங்க. இதோட ஓரத்தை மட்டும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம். நான் வந்து 8 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் மொத்தத்தில். இந்த மாதிரி ஓரத்தை ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக 2 சிட்டிகை போல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, பேக்கிங் சோடா. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து கைக்கு நடுவில் வச்சுட்டு ஷேப் பண்ணிடலாம். நமக்கு வந்து ரவுண்டாக வேணும்னா இந்த மாதிரி இருக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக மட்டும் அதை வந்து கையில் வச்சு ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ரவுண்டாக வேணும்னா நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். இதில் வந்து 8லேருந்து 9 பீஸ் போல் நமக்கு கிடைக்கும். இப்போது இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதும் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறப்போ சமமாக எல்லா பக்கத்துலையும் சமமாக கலர் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ கலர் வந்து எல்லா பக்கமும் சமமாக கிடைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்குறப்போ கொஞ்சம் கூட ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும் நம்ம சேர்க்கும்போது. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். அந்த சர்க்கரை பாகெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இப்போ வந்து சர்க்கரை பாகு ஓரளவுக்கு நல்லா உள்ளே இறங்கினதுக்கப்புறமா நான் இதை வந்து 2ஆக கட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். தீபாவளியில் கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணுறதுக்காக இது மேலே வந்து ஒரு சின்ன க்ரீம் லேயர் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஜாமுன் எல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கும்ல சர்க்கரை பாகு, அதிலிருந்து 1/2 கப் சர்க்கரை பாகு நமக்கு வேணும். அதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 1/2 கப் சர்க்கரை பாகு, அது கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெய் வந்து லைட்டாக உருகுனதும் இதில் 1 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் சேர்த்துட்டு மிதமான சூடில் வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் பவுடர் வந்து சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும். பால் கோவாலாம் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பூன் வச்சு அது மேலே வைக்கிறதுனால ஓகே. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணுறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இது இல்லை அப்படின்னா நம்ம சும்மா ஸ்பூன் வச்சு எடுத்து வைக்கலாம். நம்ம இன்னொரு பீஸ் எடுத்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக தான் குலாப் ஜாமுன் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து மூடக்கூடாது. எப்போவுமே வந்து பண்டிகை அப்போ வந்து கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து எல்லாத்துக்கு மேலே இந்த மாதிரி பண்ண போகிறேன். மூடிட்டோம் அப்படின்னா மொத்தத்துலேயே நமக்கு 9 பீஸ் தான் கிடைக்கும். இதுனா நமக்கு வந்து 18 பீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் பிஸ்தா பருப்பு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஸ்டைலுக்காக தான். இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்டைலான குலாப் ஜாமுன் தயார். அவ்வளோதான். டடா, நம்மளோட ஜாமுன்லாம் இன்றைக்கி வந்து ஸ்டைலாக ரெடியாகி இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.